ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஏஷியன் ட்ராமா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் டெத்ஸ் கேம் சீரிஸோட பார்ட் 2 4th எபிசோட் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோட ஸ்டார்டிங்கில் யாரோ ஒருத்தவங்களோட பாடிக்குள்ளே நம்ம ஹீரோ வந்துட்டார். அது யாருன்னு சொல்லி பார்க்குறதுக்காக கண்ணாடி முன்னாடி போய் நிற்கிறாரு. அப்போ தான் ஹீரோக்கே தெரியுது அவர் அவங்க அம்மாவோட உடம்புக்குள்ளேயே வந்திருக்காரு அப்படின்னு. உடனே ஹீரோக்கு செம ஷாக் ஆகிடுது. அதனால் அங்கே அப்படியே அவங்க அம்மாவோட உருவத்தை பார்த்துட்டு நிற்கும் போதே கண்ணாடியிலேருந்து அந்த மெமரி கிறிஸ்டல் பறந்து வருது. ஆனால் ஹீரோவால் அதை ஏற்றுக்கவே முடியல. இப்போ ஹீரோவோட வாய்ஸ் ஓவர் தான் வருது. எங்கள் அம்மாவை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு தான் நான் இது வரைக்கும் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு எங்கள் அம்மாவை பற்றி எதுவுமே முழுசாக தெரியல அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இப்போ ஹீரோவோட அம்மாவை பற்றி நம்ம ஹீரோவோட வாய்ஸ் ஓவர்லேயே சொல்கிறாங்க. அதில் ஹீரோ ரொம்ப சின்ன பையனாக இருக்கார். அப்பா அம்மா ஹீரோ அப்படின்னு 3 பேரும் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்காங்க. ஆனால் ஒரு நாள் அவங்க அப்பா இறந்து போயிடுறாரு. இது அவங்க அம்மாவுக்கு பெரிய கஷ்டமாக இருந்தாலும் தன்னோட பையன் இருக்கிற ஆறுதலில் அவங்க உடஞ்சி போகாமல் இருக்காங்க. ஒரு சிங்கிள் மதராக ஆஃபீஸ்க்கு போயிட்டு ஹீரோவையும் பார்த்துக்கிட்டு தனக்குன்னு எதுவுமே செய்யாமல் தான் ஹீரோ கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க. இதில் வேற பெர்மனெண்ட்டாக ஒரு ஜாப் கூட கிடையாது. அதனால அவங்கள எப்போ வேணாலும் வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. அதனாலேயே நம்ம ஹீரோவோட அம்மா கிடைச்ச வேலை எதுவாக இருந்தாலும் அதை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஹோட்டலில் சர்வ் பண்ணுறது, பாத்ரூம் வாஷ் பண்ணுறது அப்படின்னு எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் நம்ம ஹீரோக்காக அவங்க அம்மா செஞ்சுருக்காங்க. இந்த மாதிரி ஒரு அம்மா கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஆனால் நான் ஒரு முட்டாள், எங்கள் அம்மாவோட அருமையே தெரியாதவன் அப்படின்னு நம்ம ஹீரோவோட வாய்ஸ் ஓவரில் நம்ம ஹீரோவே சொல்கிறாரு. இப்போ ஹீரோட அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அப்படியே பையன்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லி கால் பண்ணுறாங்க. ஆனால் ஹீரோ எடுக்கவே இல்லை. ஹீரோட அம்மாவும் இதை பெருசாக எடுத்துக்கலாம். ஆனால் ஹீரோட அம்மாவுக்கு தெரியாது அன்னைக்கு தான் நம்ம ஹீரோ சாய் ஜே இறந்து போகிறாங்க அப்படிங்கிறது. ஹீரோட அம்மா இப்போ ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி கிளம்புறாங்க. அப்படி கிளம்பும்போது ஒரு கால் வருது. நீங்கள் தான் சாய் ஜேயோட அம்மாவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு பயத்தோடைய ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே என்ன சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கே தெரியும். இப்போ ஹீரோவோட பாடியை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக நம்ம அம்மாவை கூப்பிட்டுருக்காங்க. இதான் உங்கள் பையனானு கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. அங்கே போயிட்டு நம்ம ஹீரோவோட அம்மாவால் இதை ஏற்றுக்கவே முடியல, தான் பையன் இறந்து போயிட்டான் அப்படிங்கிறத. அதனால ரொம்பவே அழுறாங்க. வா நம்ம வீட்டுக்கு போகலாம், அம்மா உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்லாம் சொல்லி அழுறாங்க. ஆனால் என்ன பண்ணுறது, ஹீரோ தான் சூசைட் பண்ணி இறந்து போயிட்டார்ல. அதுக்கப்புறமா இப்போ அவங்களோட ஃபியூனரல் தான் காமிக்கிறாங்க. அதில் ஹீரோட அம்மாவும் அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டும் சேர்ந்து பயங்கரமாக அழுறாங்க. நம்ம ஹீரோ இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஹீரோ எனக்கு யாருமே இல்லை அப்படிங்கிறதுனால தான் சூசைட் பண்ணிட்டு இறந்து போயிருப்பாரு. இதுக்கப்புறமா நான் வாழ்கிறதுக்கு அர்த்தமே இல்லை அப்படின்ட்டு. ஆனால் அவங்களுக்காக அவங்க அம்மா அப்புறம் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க அப்படிங்கிறத ஹீரோ ரியலைஸ் பண்ணியிருக்கவே மாட்டார் அவர் செத்து போகும்போது. ஹீரோ சூசைட் பண்ணிட்டு இறந்து போனனால அவங்க அம்மா கிட்ட இன்வெஸ்டிகேஷன் தான் பண்ணுறாங்க. அதில் உங்கள் பையனை நீங்கள் எப்போ பார்த்தீங்க கடைசியா அப்படின்னு கேட்டோன்னே நான் 1 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்ககிட்ட எந்த ஒரு அறிகுறியுமே தெரியலையா சூசைட் பண்ணிக்கிற மாதிரி அப்படின்னு கேட்டோன்னே இல்லை எனக்கு அது மாதிரிலாம் எதுவுமே தெரியல அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா எதனால உங்கள் பையன் இறந்து போயிருப்பான் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு அவங்க கேட்டோன்னே நான் தான் அவனை கொன்னுட்டேன், இது எல்லாமே என் தப்பு தான், அவன் எனக்கு பிறக்காம ஒரு நல்ல அம்மாவுக்கு பிறந்திருந்தானா இந்த மாதிரி நடந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ ஹீரோட அம்மா ஒர்க் பண்ணுற இடத்துல தான் காமிக்கிறாங்க. அங்கே எல்லாருமே உட்காந்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோட அம்மா மட்டும் தனியாக உட்காந்துருக்காங்க. அப்போ அதில் ஒருத்தவங்க பாட்டி ஆகிட்டாங்க போல இருக்குது. அந்த குழந்தைக்கு வேறு 1 வயசு ஆகிடுச்சு அப்படின்லாம் சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோட அம்மா திடீர்னு கொஞ்சம் காசை கொடுத்து அந்த குழந்தைக்கு இதில் ட்ரெஸ் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிடுறாங்க. அவங்க முன்னாடி எதுக்கு இதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போனதுக்கப்புறமா இது எதுக்கு இவங்க கொடுத்துட்டு போகிறாங்க, இதெல்லாம் ஒரு பேட் லக் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு கூட வேலை பார்க்குற ஒரு லேடி இந்த காசுலலாம் உங்கள் பிள்ளைக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யார் இதெல்லாம் எடுத்து கொடுக்க போகிறா, இதெல்லாம் நான் என் பிள்ளைக்கு எடுத்து தர மாட்டேன், என் பொண்ணு கல்யாணத்துக்கு கூட நான் அவங்கள கூப்பிட மாட்டேன், நீங்களும் எதுவுமே சொல்லிடாதீங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோட அம்மா வெளியில் நின்று கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா இப்போ சரி நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு குவாட்ஸ் எழுதியிருக்காங்க. ஒரு குழந்தையோட ஃபியூச்சர் அவங்க அம்மாவோட கையில் தான் இருக்குது அப்படின்னு எழுதியிருக்காங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோட அம்மா பயங்கரமாக அழுகுறாங்க. ஹஸ்பண்டும் பையனும் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறத வச்சு ஹீரோட அம்மா எப்படிலாம் ஒதுக்கி வைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம ஹீரோ அவங்க அம்மாவோட மெமரி மூலியமாக தெரிஞ்சுக்கிறாரு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறமா நம்ம ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஹீரோ டெத் லேடி கூட ஆர்கியூ பண்ணியிருப்பாங்கல்ல, அதை தான் காமிக்கிறாங்க. என்ன எதுக்கு ஹெல்லுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க, நான் யாரை புண்படுத்தினேன் அப்படின்லாம் கேட்குறாரு. நீ நல்லா யோசிச்சு பாரு, யாரையுமே நீ புண்படுத்தலை அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு இல்லை நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லியிருப்பாரு. ஆனால் ஹீரோக்கு இப்போ தான் புரியுது, ஹீரோ இது வரைக்கும் 12 தடவை சாவறதுக்காக இருக்காரு. அதில் 11 தடவை கஷ்டமான ஒரு சாவை அனுபவிச்சிருப்பாரு. ஆனால் அதெல்லாம் கூட பெருசாக தெரியல. உண்மையான வழியே என்னன்னா நம்ம பிடிச்சவங்க செத்து போகிறது தான் அப்படிங்கிறது நம்ம ஹீரோக்கு இப்போ தான் புரியுது. இந்த வழியை தான் நான் எங்கள் அம்மாவுக்கு கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத நினச்சி நம்ம ஹீரோவும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. 12வதா நான் யார் உடம்புக்குள்ளே வந்தாலும் பரவாயில்ல, நான் சீக்கிரமாக செத்து போய் நரகத்துக்கே போய்க்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு வந்திருப்பாரு. ஆனால் அவங்க அம்மா அப்படின்றத தெரிஞ்சதுக்கப்புறமா இது ஒரு தண்டனையாக ஏற்றுக்கிட்டு நான் எங்கள் அம்மாவாகவே வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைஃப்பை கண்டினியூ பண்ணுறாரு.
நம்ம ஹீரோட அம்மா என்னெல்லாம் வேலை செய்வாங்களோ அதெல்லாம் நம்ம ஹீரோ இப்போ செஞ்சுட்ருக்காரு. அப்படி செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா வீட்டுக்கு கிளம்பும்போது அவர் வந்து நிறையா ஸ்டெப்ஸ் ஏற வேண்டியதாக இருக்குது. அதனால அவருக்கு வந்து பயங்கரமாக கால் வலிக்குது. உடனே பெயின் கில்லர் போடலாம் அப்படின்னு அவர் வந்து ஒரு ட்ராவை ஓப்பன் பண்ணி எடுத்துகிட்ருக்காரு. அப்படி பார்க்கும்போது அதில் வந்து நம்ம ஹீரோட பேரில் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்குது. அதில் நம்ம ஹீரோக்காக அவங்க அம்மா தான் வந்து காசு சேர்த்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோ வந்து வருத்தப்பட்டுருக்காரு. இறந்து போனவங்களோட ஆஷ்லாம் ஒரு இடத்துல கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த இடத்துக்கு தான் நம்ம ஹீரோ வந்திருக்காரு. இந்த இடத்துக்கு எப்போவுமே ஹீரோட அம்மா வந்து வேலையை முடிச்சதுக்கப்புறமா வந்துட்டு தான் வீட்டுக்கு போவாங்க. அப்படி வந்தவங்க, நான் உன்கிட்ட ஒன்று சொன்ன ஞாபகம் இருக்கா? நீ வந்து அடுத்த ஜென்மத்திலே என்னோட பையனாக பிறக்கணும்னு நான் சொல்லியிருப்பேன். ஆனால் நான் இப்போ சொல்கிறேன், நீ வந்து அடுத்த ஜென்மத்தில் வேறு ஏதாவது ஒரு நல்ல ஃபேமிலியில் பிறக்கணும். என்ன மாதிரி ஒரு அம்மாவுக்கு நீ பிறந்துடக்கூடாது. நீ வந்து சந்தோஷப்படுறத நான் தள்ளி நின்னே பார்த்து ரசிக்கணும் அப்படிலாம் வந்து சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோக்கும் தெரிஞ்சதுனால அவங்க ரொம்ப அழுறாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோட அம்மா எவ்வளோலாம் கஷ்டப்பட்டிருக்காங்க அவங்களுக்காக அப்படிங்கிறத இப்போ தான் புரிஞ்சுக்கிறாரு. அதனால் அவர் வந்து அடுத்த ஜென்மத்தில் நான் உங்களுக்கு தான் பையனாக பிறக்கணும் அப்படின்னு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்க அம்மா கிட்ட சொல்கிற மாதிரி நினச்சிட்டு அவரே சொல்லிக்கிறாரு. அப்படியே அவங்க அம்மா போட்டிருக்க ஷூவை தான் பார்க்குறாரு. இந்த ஷூவை வந்து நம்ம ஹீரோ தான் ஒரு டைம் கொடுத்துருப்பாரு அவங்க அம்மா கிட்ட. அப்படி கொடுக்கும்போது இந்த மாதிரி உங்களுக்கு என் கூட எங்கேயாவது போகணும்னு ஆசை இருக்கா அப்படின்னு வந்து கேட்டிருப்பாரு. அப்போ அவங்க அம்மா வந்து ஆமாம், எனக்கு வந்து உங்கள் அப்பா கூட நான் சின்ன வயசில் ட்ரெக்கிங் போயிருக்கேன், அந்த இடத்துக்கு போகணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பாக எனக்கு வேலை கிடச்சோன்னே உங்களை நான் அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னதுக்கு, என்னால் இப்போலாம் வர முடியாதுப்பா, எனக்கு ரொம்ப கால் வலிக்குது இப்போலாம் நடந்தாலே அப்படின்னு அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து உங்களை நான் அந்த இடத்துக்கு தூக்கிட்டாச்சும் கண்டிப்பாக போவேன் அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ வந்து வாக்கு கொடுத்துருப்பாரு. ஆனால் அதுக்கப்புறமா 7 வருஷம் வேலை இல்லாமல் வெக்ஸ் ஆகி போய் ஹீரோ அதுக்குள்ளேயே செத்து போயிட்டாரு. அம்மாவோட ஆசையை கண்டிப்பாக நிறைவேற்றியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக மறுநாளே ட்ரெக்கிங் போகிறதுக்காக கிளம்பிடுறாரு. அப்படி போகும்போது பாதி வழியிலே ஹீரோவால் நடக்கவே முடியல. ஹீரோக்கு சின்ன வயசு தான், அவங்க அம்மா வந்து வயசானவங்க தானே. அவங்க அம்மாவுக்கு எவ்வளோலாம் கஷ்டம் இருக்குமோ நடக்கும்போது அதே கஷ்டத்தை நம்ம ஹீரோவும் அனுபவிக்கிறாரு. என்னதான் இருந்தாலும் நம்ம அம்மாவோட ஆசையை கண்டிப்பாக நிறைவேற்றியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு வந்து போகிறாரு. போனதுக்கப்புறமா அவங்க அம்மா கூடயே இவர் வந்த மாதிரி அங்கேயே வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே ரிட்டன் வீட்டுக்கு வரதுக்குள்ளே நைட் ஆகிடுது. இவர் மட்டும் தான் தனியாக நடந்து வந்துட்டு இருக்காரு. அந்த இடம் வேற ரொம்ப சர்க்கிளாக இருக்கிறதுனால கால் ஸ்லிப் ஆகி அங்கேயே உருண்டு விழுந்துடுறாரு. அவங்க அம்மா ஏற்கனவே வேற வீக்கானவங்க, இதில் வந்து உருண்டு விழுந்தோடனே பயங்கரமாக அடிபட்டுருது. இதெல்லாம் நம்ம ஹீரோக்கு தான் பயங்கரமாக வலிக்குது. அதனால ஆனாலும் இந்த வழியில் கூட நம்ம அம்மா இப்படி இறந்து போயிடக்கூடாது அப்படின்னு அதில் மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காரு. ஆனால் என்ன பண்ணுறது, அப்படியே வந்து மயங்கி விழுந்துடுறாரு. அங்கேயே அப்படியே ஹாஸ்பிட்டலில் தான் காமிக்கிறாங்க. இவங்க விழுந்து கிடந்ததை பார்த்துட்டு யாரோ அட்மிட் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. அதுக்கப்புறமா நம்ம அம்மாவுக்கு ஒன்றுமே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிம்மதியாக இருக்காரு. அந்த சர்க்கிளில் இருந்து விழுகும்போது நம்ம அம்மாவுக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு ஹீரோ ரொம்பவே பதட்டப்பட்டிருப்பாரு. இதே மாதிரி தானே நம்ம அம்மாவும் நம்ம இறந்து போன உடம்பை பார்த்து பயங்கரமாக ஃபீல் பண்ணியிருப்பாங்க, நம்ம உயிரோடு இருக்கணும்னு அப்படின்னு இப்போ தான் நம்ம ஹீரோக்கே புரியுது. ஹீரோ வாழணும் அப்படிங்கிறது தானே அவங்க அம்மாவோட ஆசை. அதனால அவங்க அம்மாவோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக அவங்க அம்மாவோட பாடிக்குள்ளேயே அவங்க வந்து லைஃப்பை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு வந்து ஹீரோ முடிவெடுத்துறாரு. இப்போ அப்படியே ரொம்ப நாள் கழிச்சு தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து 32 வருஷமாக அவங்க அம்மாவாகவே வாழ்ந்துட்டாங்க. அதுவும் நம்ம ஹீரோக்காக அவங்க அம்மா காசு சேர்த்து வச்சுருப்பாங்களா, அதில் தனியாக ஒரு வீடு வாங்கி அங்கே வந்து சந்தோஷமாக இருந்திருக்காரு. அப்படியே அவங்க கேர்ள் ஃப்ரெண்டு அப்புறம் அவங்க அம்மா கூட எடுத்த ஃபோட்டோவை பார்த்துட்ருக்காரு. நான் 32 வருஷமாக எங்கள் அம்மாவாக நான் வாழ்ந்திருக்கேன், நான் ஜோய்ஜேவை கூட நான் இத்தனை வருஷமாக வாழ்ந்ததில்லை அப்படின்லாம் சொல்கிறாரு. வாழ்க்கையில் தோற்று போகிறதுலாம் ரொம்ப சாதாரணமான விஷயம் தான். நம்மளை ரிஜெக்ட் பண்ணுவாங்க, தோற்று போயிடுவோம் அப்படின்னு பயந்தே நான் என்னோட லைஃப்பை முடிச்சிட்டேன். ஆனால் இந்த மாதிரி நடந்த கெட்ட விஷயம் எல்லாமே என்னோட லைஃப்பில் ஒரு சின்ன பார்ட் தான் அப்படிங்கிறத நான் எங்கள் அம்மாவாக வாழும்போது தான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் ஆசைப்பட்ட மாதிரி அவங்க அம்மாவோட லைஃப்பை கடைசி வரைக்கும் வாழ்ந்துட்டு இறந்து போயிடுறாரு. இப்போ மறுபடியும் நம்ம ஹீரோ டெத் லேடிக்கிட்டே வந்துடுறாரு. 12 லைஃப் முடிஞ்சிச்சு அப்படிங்கிறதையும் காமிக்கிறாங்க. எப்போவுமே நம்ம ஹீரோ டெத் லேடியை பார்த்தாலே காய்ச்சி மூச்சுன்னு கத்துவார், ரொம்பவே கோவப்படுவார். ஆனால் இந்த வாட்டி ரொம்பவே அமைதியாக நம்ம டெத் லேடி முன்னாடி வந்து நிற்கிறாரு. நான் இதை வந்து சொல்லுவேன் அப்படின்னு நான் நினச்சி கூட பார்க்கல, நான் உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு நம்ம ஹீரோ. இப்போது டெத் லேடி முன்னாடி மண்டி போட்டு பயங்கரமாக கெஞ்சுறாரு, எனக்கு கடைசியாக ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க, என் மண்டையில் திரும்பி புல்லட் இறக்குங்க அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ வந்து கெஞ்சுறாரு. அதுக்கு டெத் லேடி, உனக்கு வச்சிருந்த எல்லா புல்லட்டையும் நான் வந்து யூஸ் பண்ணிட்டேன்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு எனக்கு தெரியும், ஆனால் ஒரே ஒரு தடவை நான் ஜேவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கெஞ்சுறாரு. அதுக்கு ஏன் அப்படின்னு டெத் லேடி கேட்டோடனே, நான் எங்கள் அம்மாவுக்கு கடைசியாக ஒரே ஒரு தடவை மட்டும் ஹக் கொடுத்துட்டு வரேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் போட்ட ரூல்ஸை வச்சு என்னையே தோக்கடிச்சிருவேன் அப்படின்னு நீ சொன்னல, நீ ஜெயிச்சிட்ட, நீ சாவை தடுத்து நீ வாழ்ந்து காமிச்சிட்ட, அதனால என்கிட்ட இருந்த எல்லா பனிஷ்மெண்ட்டையும் நீ வந்து அனுபவிச்சிட்ட அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ இதுக்கப்புறமா என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டோன்னே, இதுக்கப்புறமா என்ன நடக்கும் அப்படிங்கிறத கடவுள் தான் முடிவு பண்ணுவார் அப்படின்னு நம்ம டெத் லேடி சொல்லிடுறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நான் உனக்கு ஒரே ஒரு சான்ஸ் தரேன் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு புல்லட் எடுத்து எம்டி கன்னில் வச்சு ஷஃபில் பண்ணிடுறாங்க. இந்த புல்லட் உன்னோட தலையில் இறங்குச்சு அப்படின்னா நீ ஆசைப்பட்ட மாதிரியே நடக்கும் அப்படின்னு நம்ம டெத் லேடி சொல்லிட்டு அந்த கன்னை கொடுக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து அப்படி நடக்கலைன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்படி நடக்கலைன்னா கடவுள் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்ம டெத் லேடி. உடனே ஒரு பதட்டத்தோடய நம்ம ஹீரோ வந்து நெத்தியில் வச்சு ஷூட் பண்ணுறாரு. கரெக்டாக புல்லட்டும் இறங்கிடுது. இப்போ அப்படியே ஹீரோ எழுதி வச்ச லெட்டரும் அது மேலே
மேலே இருக்கிற ஃபோனையும் தான் காமிக்கிறாங்க. அதில் ஹீரோட அம்மா வேற கால் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டாக இப்போ ஹீரோ சூசைட் பண்ண அப்போ தான் வந்திருக்காரு. அந்த டைம் வந்து ஹீரோ விழுந்து செத்துருப்பாரு. ஆனால் இந்த டைம் அந்த மாதிரி பண்ணாமல் அவங்க அம்மாவோட கால் அட்டன் பண்ணி பேசுகிறாரு. இதே மாதிரி நம்ம எல்லாருக்குமே நிறைய கஷ்டம் வரும். ஆனால் அது மட்டுமே லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே இருந்துடக்கூடாது. நம்மளுக்குன்னு ஒரு நாள் கண்டிப்பாக இருக்கும். அதுக்காக நம்ம கண்டிப்பாக வெயிட் பண்ணணும். இதோட இந்த சீரிஸ் முடிஞ்சிருச்சு. இந்த சீரிஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அடுத்து என்ன சீரிஸ் போடணும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.